முக்கியமான வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸும் அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அண்ட் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சிக்கான மாக் டெஸ்ட் ரெண்டுமே நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, AffairsLogics ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஆர்ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, டாப்பிக்கில் போயிடலாமா? ஆல் ரைட். ஓகே, இப்போ இந்த நியூயார்க் வந்து டெவலப்டு நேஷன். ஸோ டெவலப்மெண்ட்டு பாப்புலேஷனும் ஒரு நல்லா இருக்கும். ஸோ அப்போ இதோட கோட் ஆர்கனைசேஷன் டெவலப்டு கண்ட்ரி அண்ட் நல்ல பாப்புலேஷன் இருக்குது. அப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு. ஸோ இது மூணு இருந்தாலே ஆன்சர் இஸ் நியூயார்க். அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கென்யாவில் வந்து என்விரான்மெண்ட் கென்யா. அடுத்து ஸோ இது எல்லாமே ஜெனீவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரெஃப்யூஜிஸ்னால் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க. ஸோ ஹெல்த்துக்காக வராங்களாம், அப்புறம் அவங்க பிஸ்னஸ்க்கு ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ இது ஜெனீவாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் கோடு. ஒன்று ரெஃப்யூஜி ஹெல்த்துக்காக வராங்க, அண்ட் தென் அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள ஏதாவது பொழப்பு நடத்தணும் இல்லையா, அப்போ வந்து ட்ரேடையும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் தேடி வராங்க. ஸோ இது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன் ரெஃப்யூஜிஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். அகைன் இங்கேயும் ட்ரேடுன்னு இருக்குது அண்ட் இங்கேயும் ட்ரேடுன்னு இருக்குது. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடு. ஸோ இது எல்லாமே எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் ஜெனீவா. கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒன்றே ஒன்று தான், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ யுனெஸ்கோ நம்ம கேள்விப்பட்டது. ஸோ பாரிஸில் வந்து நிறைய வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்களாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வாஷிங்டனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க். இதுதான் இருக்குது நம்ம வேர்ல்டுலே ஹையஸ்ட் ஒரு கடன் கொடுக்குற ஒரு பேங்க்னு வச்சுக்கலாம், வேர்ல்டுலே பேங்க்கு. ஸோ இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே திவாலா ஆகிடுச்சு அப்படின்னா யார்கிட்ட தான் போய் எல்லா கண்ட்ரியும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. வாஷிங்டன் வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம் கடனுக்கு? ஒன்று வேர்ல்டு பேங்க்கில் நிற்போம், இல்லைனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி இவங்கள்ட்ட போய் நிற்போம். ஸோ இப்போவுமே இந்தியா வந்து இவங்கள்ட்ட கடன் நிஜமாலே வாங்கியிருக்கு. ஸோ இதை வாஷ் ஆகிடுச்சுன்னா எல்லா கண்ட்ரியும் வாஷ் ஆகிடுச்சுன்னா யார்கிட்ட போய் நிற்கிறோம்? இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்டர்நேஷ்னல் உமன் எய்ட் இன்டர்நேஷ்னல். இது மூணுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் இன்டர்நேஷ்னல் ஒன்று காமன்வெல்த். ஸோ மூணுமே லண்டனில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி. இது மூணுமே நம்ம இப்போ பார்த்தோம்னா வியந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. பெட்ரோல் ரேட் எங்கிட்டோ போகுது, ஒரு இண்டஸ்ட்ரி பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அண்ட் அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் நிறையா வருதா. ஸோ இதையுமே நம்ம வியந்து பார்க்கலாம், மூணுமே வியந்து பார்க்குறோம். அதனால வியன்னா. லீக் ஆஃப் அரப் ஸ்டேட்ஸ், அரப் கார். ஸோ அரபுக்கு என்ன போகிறோம்? காரில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்டல் பேங்க், ஏஷியா. நம்ம இந்தியா எங்கே இருக்குது? ஏஷியாவில் இருக்கப்போ ஏஷியாவும் நம்மளோட மண்ணிலா நம்மளோட மண்ணு தான் அது ஏஷியாவும். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஜகர்த்தா நம்மளோட ஜகமும் என்னதான்? ஏசியா ஜகம். அண்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ. ப்ரூசெல்ஸ். ஸோ இதில் யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியை வச்சுக்கோங்க. ஸோ ப்ரூஸ்லிக்கு ரொம்பவே ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ப்ரூசெல்ஸ். ஆப்ரிக்கன் யூனியன் இங்கே ஆப்ரிக்கன் யூனியன் அடிஸ் அபாடா. அடுத்து சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன், காத்மண்டு. இங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட பெயர் மாதிரி இருக்கே. எஸ், இட் இஸ் தேர் இன் இந்தியா. அப்போ சவுத் ஏஷியன். ஓகே, காத்மண்டு. அடுத்து இன்டர்நேஷ்னல் போலீஸ், இன்டர்போல். ஸோ லியான்ஸ்ன்னு இருக்கா. இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்னா போலீஸ்னாலே என்ன? ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் அந்த மாதிரி இருக்கா. லயன்ஸ், இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் போலீஸ். அடுத்து யூனிவர்சல் போஸ்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட், பெர்னே. ஸோ போஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் அனுப்பணும்னா டக்குன்னு என்ன ஆகிடும்? பேர்ன் ஆகி அந்த இடத்துக்கு போயிடும். போஸ்ட் அனுப்பணும்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுது, பேர்னு. அடுத்து பெனிலக்ஸ் எக்கனாமிக் யூனியன், பி.
ஸோ ரெண்டுமே புரியல. ப்ரூசல்ஸ் பென்லெக்ஸ் எக்கனாமிக் யூனியன். நெக்ஸ்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட், இது எங்க WWF. WWF எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி OIOC, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுசானே. ஒலிம்பிக்கில் லூஸ் மாதிரி விளையாடுவாங்களாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கோட் வேர்டுக்காக தான். ஸோ லுசானே. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஷார்ட் வீடியோ தான். ஸோ இன்னும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.